தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? எப்பா தேசியம், வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி நீயும் கருப்பு துண்டு போட்டா எங்க செட்ல சேர்ந்துட்டியா? இல்ல, உங்க செட்டு சேரல, இது வேற செட்டு. சுவாமி சரணம். ஓ, மாலை போட்டிருக்கியா? ஆமா. சரி, அப்போ உன்னை சாமின்னு தான் கூப்பிடணும். உங்க இஷ்டம் சாமி. சரி சாமி, என்ன ரொம்ப நாளா கடப்பக்கம் ஆளையே காணும்? நீ திறந்தாதானே வர்றதுக்கு, நீ கடையை மூடி வச்சுட்டு வரலன்னா நான் திறப்பேன். உங்களை மாதிரி புரணி பேசுற ஆட்கள் வருவீங்கல்ல, அப்ப மட்டும் நான் ஓடிடுவேன். அதாவது இங்க பேச போறோம், எடிட்டர் உள்ள உட்காந்து நம்ம புரணி பேச போறோம். இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? ஆமா, இவ்வளவு நாள் ஏன் திறக்கல நீ கேட்காத. நீ வர்றப்ப இன்னைக்கா திறந்திருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஏப்பா உன் கூட்டணி கட்சி தலைவர் கமல் மாதிரி பேசுற? கமல் மாதிரிலாம் பேசல. உனக்கு ஒரு முக்கியமான செய்தி. கமல்னு சொன்னவனதான் இன்னொரு நடிகர் வந்து எங்க திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டி இருக்காரு. இப்ப நான் கமல்னு சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சுன்னா வந்திருக்காரு, இல்லன்னா வந்திருக்காது. ஆனாலும் முதல் செய்தியே இப்படி ஒரு முத்தான செய்தியா சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் இருக்காருல்ல, அவர் இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து கார் ரேஸ்லாம் பங்கேற்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ரேஸ் கம்பெனி 3வது இடத்தை பிடிச்சி சாதனை படைச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசு, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் நைட் ரேஸ் நடத்துனாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஊக்குவிக்கும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க திராவிட மாடல் அரசை பாராட்டி இருக்காரு. ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. அப்படியே எப்போ மகிழ்ச்சி கடல்ல அப்படியே நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம். விஜய் உங்களை எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சோன்னே அஜித்தை வச்சு அஜித் ரசிகர்களை அப்படியே ஓட்டெல்லாம் வாங்கிப்பா. நாங்க என்ன அவரை வந்து எங்களை பாராட்டுங்க பாராட்டுங்கன்னு கேட்டோம். அவரா மனசு வந்து பாராட்டிங்களா போய் கேட்ட ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லட்டுமா? அந்த இன்சிடென்ட் எனக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோ இப்ப கூட பரவிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையா கஜானால? கஜானால எப்பா அந்த அதிமுக வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை அடைச்சு நாங்க ஓரளவுக்கு வச்சிருக்கீங்க. அதாவது நிதி நிலைமையை சீர் செஞ்சு தமிழகத்தை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஓகே. அப்போ 200 கோடி உங்களால செலவு பண்ண முடியுது. பொங்கலுக்கு ஏன்பா மக்களுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்கணும்? எப்பா, அது வந்து விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது தனித்துறை, இது வந்து தனித்துறை. மக்கள் ஊத்துறாங்களேப்பா. உங்களை என்ன சொன்னீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல? 2500 பிளஸ் 1500 சேர்த்து 5000 கொடுக்கணும். நீங்க மேக்ஸ் கூட தெரியாம இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப உங்களை மாதிரி பாஜக காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் தான் எங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு எங்களுடைய நிலைமை புரியும், நாங்க அவங்களுக்காக தான் எல்லாமே பண்றோம் அப்படின்னு மக்களுக்கும் புரியும். அதனால அவங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வர இருக்க தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல், அதுலயே இந்த பொங்கல் பரிசு எதிரொலிக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பாப்போம். உங்களோட அமைச்சர் இருக்கார்ல துரைமுருகன், அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன பொங்கலுக்கு பரிசு கொடுக்கலையா, 1000 ரூபாய் கொடுக்கலன்னு. என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொன்னாரு கேட்டல? என்ன சொன்னாரு? நீ சொல்லு. நான் அடுத்த வருஷம் தான் தேர்தல் வரும்போது பாத்துக்குவோங்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்க நிதி நிலைமையை சரி பண்ணிடுவோம். ஒரு வருஷத்துல ஏன்னா ஒரு வருஷத்துல சிறப்பா செயல்படுறது வந்து எங்களுக்கு வந்து அத்துப்படி. 8 லட்சம் கோடி கடன் இருக்கு, டக்குன்னு அடைச்சிருவீங்களா ஒரு வருஷத்துல? 8 லட்சம் கோடி அடைக்க முடியாது, ஓரளவுக்கு அடைச்சிட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கறத எல்லாருக்கும் நல்ல செய்தியா சொல்லி. என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் இல்ல, அடுத்த வருஷம் 2500 ரூபாய் கொடுப்பீங்க. தேர்தல் வருதுல, கரெக்டா ஜனவரினா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசம் தேர்தல் வந்துரும். அதனால 2500 கொடுத்துருவீங்களா? அது அடுத்த வருஷம் பாப்போம். இப்ப இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசுவோம். இல்ல, ரேஸ பத்தி பேசுவோம். உனக்கு ரேஸ் நடத்த காசு இருக்கு. அதாவது மக்கள் பயணிக்கூடிய சாலையை தோண்டி போட்டு, பிளாட்டான சாலையை போட்டு திரும்பி தோண்டி போட்டு, அதாவது சிட்டிக்கு நடுவுல உங்களால ரேஸ் நடத்த முடியுது, ஆனா மக்களுக்கு காசு கொடுக்க முடியலையேன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிதி வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணுவோம். அதனால விளையாட்டுத்துறையும் நீ வந்து இந்த வழங்கல் துறை இருக்குல்ல, ரேஷன் கடை வழங்கல் துறை, அதையும் நீ வந்து குழப்பிக்கிடாத. ஒவ்வொரு துறைக்கும் அதுக்கான நிதி ஒதுக்கப்படும். இதெல்லாம் விட்டுரு, எலெக்ஷனுக்கு வா. எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து எங்க வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க சீதா லட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன 2 பேர் தான் போட்டியிட போறாங்க. ஆமா, மெயின் போட்டிங்கிறது இவங்க 2 பேர். ஆனா மொத்தம் 57 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க, சுயேட்சைகளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஆமா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. 3 மணியோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து வேட்புமனு மறுபரிசீலனை செய்யப்படும். அதுல தான் எத்தனை பேர் வேட்பாளர்கள் நிற்க தகுதியோடு இருக்காங்க
தகுதி நீக்கம் யாரும் பண்றாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தான் உங்க தெரியும். வேட்பாளர் ரொம்ப உறுதியாக 200% திமுக தான் வெல்லும்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுனப்பா. நாங்க அப்படி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், சொல்லவே தேவையில்லை. நீங்க ஆட்சியை பட்டியல் நடத்துறீங்களா? பட்டி நடத்தல. நான் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நீங்க மகாராஷ்டிரால வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் பந்தாங்க அமைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான சிட்டி நடுவுல, மும்பைக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய நடிகர் யாரு, சைஃப் அலி கான், அவருடைய வீட்டில் நுழைஞ்சு அவரை ஒருத்தன் வந்து கத்தியால குத்திட்டு 1 கோடி ரூபா கேட்டிருக்கான். ஒரு திருட்டு பையன். சட்டம் ஒழுங்கு எங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பாத்தியா? ஒரு மாநில அரசு அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்க சீரா வச்சுக்கணும்பா. அத முத போய் உங்க ஆட்சிக்கு சொல்லு. இப்பயாவது மாநில அரசா சட்டம் ஒழுங்கு பொறுப்புன்னு ஒத்துக்கிட்டியே. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? காவல்துறை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல்துறையினரை போட்டு பாதுகாக்க முடியும், குற்றங்கள் நடக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பயாவது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மாநிலத்துடைய கட்டுப்பாடுலன்னு சொன்னீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, சைஃப் அலி கான் நீ ஏதாவது ஒரு படமா பார்த்திருக்கீங்க? அவரோட படம் நான் பாத்துருக்கேனே. ஹிந்தி தெரியாது சரி உனக்கு? விக்ரம் வேதா படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்கல்ல, அதுல வந்து அவர் மாதவனா நடிச்சிருந்தாரு. நான் பார்த்தேன். அது வந்து தமிழ் டப்பிங்ல வந்துச்சு. தமிழ் டப்பிங் தான். எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும். ஓரளவுக்கு தெரியும். ஆமா. அப்ப ஹிந்தி தெரியாது போடா குரூப் இல்ல. ஹிந்திலாம் ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தேவைக்கு நான் படிச்சுக்கிறேன். ஹிந்தி படிக்க வேண்டாம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க. நீங்க திணிச்சா அதை வந்து நாங்க அடிச்சு அடிச்சு பத்திருக்கீங்க. ஓகே, இப்ப சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு. பாஜக ஆள்ற மாநிலங்கள நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல. ஆமா. உனக்கு மனசாட்சி இல்ல கடைசி வரைக்கும். மனசாட்சி இருந்தா நீங்க ஏன் எங்களை காப்பி அடிக்க போறீங்க? இப்ப ஏற்கனவே மகாராஷ்டிரால எங்களை காப்பி அடிச்சு தான் இந்த பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குற திட்டத்தை, உரிமை தொகை நாங்க வச்சிருக்கோம், நீங்க உதவித்தொகைன்னு வச்சிருக்கீங்க. அதை சொல்லி தான் மகாராஷ்டிரால ஜெயிச்சிங்க. இப்ப அதே திட்டத்தை கொண்டு போய் டெல்லி தேர்தலையும் நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்க. என்னப்பா காப்பி அடிக்கிறது பரவாயில்ல, எல்லா மாநிலங்களையுமா காப்பி அடிப்பீங்க? இருக்கட்டும், அவங்களாவது கொடுத்த வாக்குறுதி எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படும்னு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் தரீங்க. அப்புறம் SC/SC சப்ளான்ல இருந்து 1000 கோடி ரூபாய் இதுக்கு மடை மாத்துறீங்க. இதெல்லாம் என்னது? அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோமா? அதுதான் கேள்வி. கொடுக்கலையே. அதான் பல பேர் நம்மளுடைய வாக்ஸ் பாப்லயே சொல்லிருக்காங்க எனக்கு வரல எனக்கு வரல. நீங்க வந்து பாஜக காரங்கட்டியா போய் பேட்டி எடுத்திருப்பீங்க. அப்ப என்ன அவங்க பண்ணியிருப்பாங்க, இந்த பொங்கல் வர்றதுனால அவங்க வந்து சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே போட்டு விட்டோம் நாங்க. அதாவது அந்த தேதி வரும்ல, அந்த தேதிக்கு முன்னாடியே போட்டு விட்டோம். அதனால பெண்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கப்பா. சந்தோஷமா இருக்காங்க. ஆமா. அதான் இருக்கட்டும்பா. உங்களுடைய அடுத்த தலைவர் தயாராயிட்டார் போலயே. அடுத்த தலைவரா? சின்னவர். சின்னவரா? ஆமா. யாரப்பா சொல்ற? நீங்க பார்த்தல சின்னவர் அலங்காநல்லூர்ல பேண்ட்ல தூசி பட்டுருச்சு, உங்களுடைய அமைச்சர் தட்டி விட்டாரு. எப்பா, அதாவது ஒரு சின்ன பையன், அவர் வந்து துணை முதல்வருடைய பையன். அவர் வந்து கூட்டத்தில் எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாதுல, அதனாலதான் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு. அவர் ஃபேன்ல ஏதோ பட்டிருக்கோம், அதை தொடச்சு விட்டுருக்காரு. உடனே நீங்க என்னமா நாங்க வந்து அவர் என்ன பேசுறாரு பாத்தியா? நாம எல்லாம் ஆண்ட பரம்பரை மறந்து விடக்கூடாது. அதாவது அமைச்சர் அவர்கள் பேசுனது நீங்க முழுசா பார்க்க மாட்டீங்க. இந்த கட் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போடுறீங்க. அந்த ஃபுல் கேசட்டையும் நான் உங்களுக்கு தாரேன், நீங்க பாருங்க. நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து நீங்க என்ன சொன்னா நான் கேட்கறேன். நான் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நீ சொல்லி என்ன சொன்னாருன்ட்டு. எப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு காலத்துல வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்காருப்பா. நீ அது முழுசா பார்த்தா தெரியும். இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, அது வந்து நீ இப்ப நான் சொன்ன மாதிரி திருச்சி விட்டுருவீங்க. அதனால வேண்டாம். நீ அந்த கேசட் வந்து அமைச்சர் அவர்கள் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அவர் தப்பாலாம் பேசியிருக்க மாட்டாரு. இப்போ அவர் வந்து தப்பா பேசல. பேண்ட்ல தூசி பட்டு தத்தி விட்டாரு, சுயமரியாதை இருக்கட்டும். உதயநிதி அவர்களுக்கு சால்வை போத்துறாங்க, அவர் துணை முதலமைச்சர். இன்பநிதிக்கு எதுக்கு சால்வை போத்துறீங்க? இப்போ ஒரு சிறப்பு விருந்தினரா ஒருத்தர் வந்திருக்காரு. மதுரை வந்து மூர்த்தி அவர்களுடைய சொந்த ஊர். நம்ம ஊருக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா நம்ம வந்து இந்த சால்வை போத்தி வரவேற்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு தானே. நம்மளோட பண்பாடை வெளிக்காட்டியிருக்காரு. உடனே நீங்க வந்து உருட்டுறீங்களே, உருட்டு எப்பா, இதெல்லாம் உலகமாக உருட்டா இருக்கு. இன்பநிதி அவர்களுக்கு இல்லாத தகுதியே கிடையாதுன்னு சொல்ற? அப்படிலாம் கிடையாது. துணை முதல்வர் அவருடைய மகன். அவர் வந்து சின்ன ஒரு தகுதி போறாதா? அந்த ஒரு தகுதி கிடையாது. அவர் ஒரு இளைஞராகவும் இருக்காரு. ஸோ அப்பா கூட வந்து ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு வந்திருக்காரு. நம்மளுடைய பாரம்பரியத்தை முதல்வருடைய மகன் கத்துக்கிட்டு அவர் வந்து வெளிநாட்டுலாம் படிக்கிறார்ல, அங்க போய் சொல்லணும்ல, அங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர் விவரிச்சா நம்மளுடைய புகழ் உலகம் முழுக்க ஓங்கும்ல. அதனாலதான் பிடிஆர் இருந்தாரு தமிழ்நாட்டோட அமைச்சர். அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டீங்க? எப்பா என்ன அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து முன் வரிசையில உட்கார்ந்துருக்காரு, என்ன மரியாதை கொடுக்கல நீ சொல்லு. அவரு எல்லாமே கொடுத்தது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு துரைமுருகன் அவர்களுக்கு அவரை பத்தி பேசுவீங்க, அவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்துருக்கலாம், அவருக்கு கொடுக்கலன்னு அவர் மேல குற்றத்தை சாட்டுவீங்க. ஆமா, ஆராசாவை நீங்க வந்து உங்க கட்சியோட தலைவராக்குவீங்களான்னு கேட்பீங்க. அதே மாதிரி யாரு பிடிஆர் அவர்களுக்கு ஏன் வந்து நிதியமைச்சர் கொடுக்கல அப்படின்னு கேட்பீங்க, ஏன் அவரை மாத்துனீங்கன்னு கேட்பீங்க. இப்படி ஒவ்வொரு ஆளையா கேட்பீங்க. ஏன்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆமா, நாங்க கேட்கலாம் சொல்றதுக்கு. இப்ப நாங்க கேட்கிறோமா, உங்க கட்சியில ஏன் வந்து நீங்க நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்குனீங்க, வேற யாராவது ஆக்கியிருக்கோம் நாங்க கேட்கிறோமா?
உங்க கட்சி உங்க முடிவு, எங்க கட்சி எங்க முடிவு. இப்போ 2026ல இன்பநிதியை அமைச்சராக்கினா கூட நீ சப்போர்ட் பண்ணுவ? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஆக்க மாட்டோம். ஆக்கிட்டாங்க, சொல்லு ஒரு உதாரணத்துக்கு ஆக்கிட்டாங்க. அவருக்கு தகுதியும் திறமையும் இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் நாங்க வந்து எம்எல்ஏ வாக்குவோம். எம்எல்ஏ ஆக்குவீங்க, இன்பநிதியை தான் ஏத்துக்குவோம். இதை விட என்ன சொல்றது, இந்த சுயமரியாதை சமூக இதெல்லாம் காத்துல ஏறி போயாச்சு, கப்பல் ஏறி போயாச்சு. அதாவது இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் ஜெயிச்சிருப்பாங்கல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள், ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க விருது கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலருக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி ஆகியோருக்கு அர்ஜுனா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களோட சேர்த்து மொத்தம் 32 பேருக்கு அர்ச்சனா விருது வந்து கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் நடந்துச்சுல, அதுல பேட்மிண்டன் பிரிவுல துளசிமணி முருகேசன் வெள்ளி பதக்கத்தையும், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி வெண்கல பதக்கங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம செஸ்ல ஜெயிச்சார்ல குகேஷ், அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, மனு பாக்கர், ஆமா, ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் ஜெயிச்சாங்களே, 2 பிரான்ஸ், ஆமா, அவர்களுக்கும் கேல் ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. வெண்கல நாயகின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாயகி அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், விருது பெறாதவர்களுக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களும் கடுமையாக உழைக்கிறாங்க. அடுத்த வருஷம் விருது பெறுவீங்க. ஆனா விருதுக்காக உழைக்க கிடையாது. எதுக்காக உழைக்கிறோம்? நாட்டுக்காக. நாட்டுக்கு மெடல் கொண்டு வரணும், அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாஜகவுக்கு பொருந்தும். ஏன்னா தமிழ்நாட்டில் தோத்துக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் முயற்சி பண்றாங்கல்ல. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு. நீங்க வந்து 1967 வரைக்கும் தோத்துட்டு அப்புறம் ஜெயிச்சீங்கல்ல. ஆமா. அப்ப அது வரைக்கும் நீங்க தோல்விதான் முதல் படியா இருந்தது. அது மாதிரி தோல்வி அடைஞ்சாப்ப வெற்றி அடைய முடியும். அதப்ப நானும் சொன்னேன், தப்பா சொல்லல. அப்ப ஆட்சிக்கு வந்துருங்கிற. ஆட்சிக்கு வர்றது அது உங்களால வர முடியாது, இருந்தாலும் மனசு தேத்திக்கிறதுக்காண்டி சொல்றேன், நீங்க வந்துருவீங்க. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.